3/12/2025 புதன்கிழமை. இன்று மகா தீபம். இந்த மகா தீபத்தன்று உங்க வீட்டுல எத்தனை தீபங்களை ஏற்றினால் சிறப்பாக இருக்கும்? ஒன்றுக்கும் ஒரு ஐதீகம் உண்டு, அதையும் பார்க்கலாம். நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய அடையாளமாக 5 தீபங்களை ஏற்றலாம். சரவண பவ என்ற சடாட்சர மந்திரத்தினுடைய அடையாளமாக 6 தீபங்கள் ஏற்றலாம். 9 நவகிரகங்களுடைய அடையாளமாக 9 தீபங்களை ஏற்றலாம். 12 ராசிகளினுடைய அடையாளமாக 12 தீபங்கள் ஏற்றலாம். 27 நட்சத்திரங்களுடைய அடையாளமாக 27 தீபங்கள் உங்கள் வீட்டில் ஏற்றலாம். 9 நவகிரகம், 12 ராசி, 27 நட்சத்திரங்கள், மொத்தத்தையும் கூட்டினா 48 வரும். இந்த 48 தான் ஒரு மண்டலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. 48 தீபங்கள் ஏற்றலாம். ஒரு ராசியில 9 நட்சத்திர பாதம் உண்டு. மொத்தம் 12 ராசிகள். 12 பெருக்கள் 9 போட்டா 108 ஆன்சர் வரும். 108 தீபங்களை உங்கள் வீட்டில் ஏற்றலாம். இப்படி இந்த எண்ணிக்கையில இந்த உட்பொருளோடு நீங்கள் பொருள் உணர்ந்து தீபங்கள் ஏற்றும் போது அத்தனையும் அற்புதமான பலன்களை தரும். இது எல்லாத்தோட ஒரு அற்புதமான 2 தீபம் நம்ம கிட்டே இருக்குது. அதுதாங்க நம்மளுடைய கண்கள். அதுதான் பாரதியார் சொல்வார், ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வான்வார். அந்த ஒளிபடைத்த கண்கள் நம்ம கிட்ட 2 இருக்கு. அந்த ஒளிபடைத்த அந்த 2 கண்கள்லயும் 2 தீபங்கள். அறிவனும் தீபத்தை ஏற்றுங்கள், ஆன்ம ஞானம் பெருகுங்கள். உண்மையிலேயே கடவுளுடைய அனுகிரகம் உங்கள் கண்ணில் இருந்து வரக்கூடிய அந்த ஒளி மிக பிரகாசமான ஒளி. அததான் ஒளிபடைத்த கண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணால் காண்பதெல்லாம் நல்ல விதமா பார்க்கணும் அப்படின்னா தேஜோஸ்மயமான அந்த முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் நினைத்து நீங்கள் உங்கள் இல்லங்களில் விளக்கேற்றும் போது அத்தனையும் அற்புதமான பலன்களை தரும்.